ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ருத்ரா அது நான் முடிவு பண்ணதுதான். கல்யாணம் கண்டிப்பா நிக்கும். நமக்கு தேவை அந்த ருத்ரா எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படணுங்கிறது தானே. அதுக்கு மேல இன்னும் அவ இங்க வரவே முடியாதுங்கிற அளவுக்கு நடந்துருச்சு. அப்புறம் என்ன? இப்ப காவியாவோட கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு என்ன அவசியம்? மா இல்லம்மா, காவியாவோட கல்யாணம் நின்னாதான் ருத்ராவை நாம முழுசா ஜெயிச்சதா இருக்கும். இப்ப அவளுக்கு நடக்கிறதெல்லாம் சாதாரண பிரச்சனை. ஏன்னா இது அவளை மட்டும் சார்ந்த பிரச்சனை. ஆனா காவியாவோட கல்யாணத்தை நிறுத்தினாதான் அவ எமோஷனலா சஃபர் ஆகும். எனக்கு அதுதான்மா வேணும். அந்த ருத்ரா ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்கக்கூடாது. நம்மளாலதான் நம்ம தங்கச்சியோட கல்யாணம் நின்றுடுச்சுன்னு நினைச்சு ஒவ்வொரு செகண்டும் அவ செத்துக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் நான் இன்னொரு ருத்ராவை விட்டு வச்சிருக்கேன். அவ மனசு நொந்து போய் எமோஷனலா டேமேஜ் ஆகி அப்படியே அணுவா அப்படியே சாகணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். அதுக்கு முக்கிய புள்ளியே இந்த கல்யாணம் நிக்கிறது தான். சரி விக்ரம், எல்லாம் ஓகே. கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. எப்படி நிப்பாட்ட போற? என்ன பிளான் வச்சிருக்க? ஏமா இவ்வளவு தூரம் பேசினவன் அதை பத்தி யோசிக்காம இருப்பானா? பிளான் இருக்கு. பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ருத்ராவுக்கு மயக்கம் தெளிஞ்சு எனக்கு போன் பண்ணுவா. அப்ப தெரியும் இந்த கல்யாணம் எப்படி நிக்குது, நான் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு. ருத்ரா தான் கால் பண்றா. மயக்கம் தெளிஞ்சிருச்சு போல. ஹலோ ருத்ரா, வெல்கம். என்ன மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டியா? எங்க இருக்கா? நான் எங்க இருக்க போறேன்? மண்டபத்துல தான் இருக்கேன். எனக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்குல்ல. உன்ன மாதிரி தங்கச்சி கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி பொறுப்பே இல்லாம தூங்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? ஆனா சும்மா சொல்லக்கூடாது. உன் தங்கச்சி உன்னை ஒரே அடியில இப்படி சாச்சிட்டாள. பா, என்ன அடி! இன்னொன்னு தெரியுமா ருத்ரா, உனக்கு நான் தான் ட்ரீட்மெண்டே பண்ண. நீ பாட்டுக்கு மயக்கத்துல இருந்தா அப்புறம் நான் உன் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்துறத நீ எப்படி பாப்ப? பார்க்கணும்ல. விக்ரம், இப்படியே நீ கனவு கண்டுகிட்டே இரு. உன்னால அது மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா என் தங்கச்சிக்கும் கதிருக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கதான் போகுது. நான் நேத்து சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். அவங்க கல்யாணத்தை யார் நினைச்சாலும் நிறுத்த முடியாது. என்ன விக்ரம், சைலண்ட் ஆயிட்ட? உன்னால அவ்வளோ ஈஸியாலாம் என்ன ஜெயிச்சிட முடியாது விக்ரம். ருத்ரா, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் இந்த தடவை நான் தான் ஜெயிக்க போறேன். உன் தங்கச்சி கல்யாணம் நிற்கும். உன் சித்தப்பா கணேசன் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்துவாரு. நீ உன்னால ஆனதை பாத்துக்க. நான் கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம் உனக்கு கால் பண்றேன். Have a nice day, yeah? அழுகாதடா, அம்மா வந்துருவாங்கன்னு. ஆண்டி, அம்மா
பார்க்கணும். என்னாச்சு வேலு? மேடம் தான் கால் பண்றாங்க. மேடம் வேலு, நான் தான் பேசுறேன். எங்க இருக்க? மேடம் நாங்க வீட்டுக்கு தான் மேடம் போயிட்டு இருக்கோம். நீங்க எங்க இருக்கீங்க? அம்மாவா? அம்மா கிட்ட பேசணும், கொடுங்க. அம்மா. அனு, அம்மா. அழாத அனு. அம்மா வந்துருவேன். எப்பம்மா வருவ? நான் உன்னை பார்க்கணுமா? அம்மாவுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குடா. அதை முடிச்சிட்டு நான் சீக்கிரமா வந்துருவேன். சரியா? நீ அழக்கூடாது. ம்? சரிம்மா. ஓகேடா, நீ வேலு மாமா கிட்ட போன கொடு. சரிம்மா. மேடம் எங்க மேடம் இருக்கீங்க? இங்க என்னென்னமோ நடந்து போச்சு. வேலு, அங்க என்னதான் நடந்துச்சு? மேடம் நான், அனு, சுகுணா 3 பேரும் கல்யாண மண்டபத்துக்கு போனோம் மேடம். ஆனா காவியாவோட அம்மா, நம்ம கதிர் சாரோட அம்மா எல்லாம் சேர்ந்து எங்களை உள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டி எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க மேடம். நான் என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு கூட சரியா பதில் கூட சொல்லல. நீங்க தான் ஏதோ தப்பு பண்ணதா சொல்லி உங்களை எல்லாரும் திட்டுறாங்க மேடம். அப்ப நாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் கணேசன் சார் வந்தாரு. அவர்கிட்ட நடந்த விஷயத்த சொன்னதும் எங்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டு அவர் நான் விசாரிச்சு வரேன்னு மண்டபத்துக்கு போயிருக்காரு மேடம். இப்ப நாங்க 3 பேரும் வீட்டுக்கு தான் மேடம் போயிட்டு இருக்கோம். மேடம் என்ன நடந்துச்சு? அந்த விக்ரம் கதிரை கடத்தி வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பிளான் பண்றான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நான் விக்ரம் கிட்ட பேசின வேலு. மேடம் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? இல்ல வேலு, எனக்கு இப்ப எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா அங்க மண்டபத்துல விக்ரம் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதோ பிளான் வச்சிருக்கான். நாம அதுக்கு விடவே கூடாது. எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தே ஆகணும். மேடம் நீங்களும் அங்க வர முடியாது, இப்ப நாங்களும் அங்க போக முடியாது. வேற என்ன மேடம் பண்றது? வேலு, நீ சுகுணாவை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு நீயும் அனுவும் திரும்ப மண்டபத்துக்கே போகணும். நாங்க 2 பேர் மட்டும் போய் என்ன மேடம் பண்றது? நீங்க முதல்ல கிளம்பி போங்க. என்ன பண்ணணும்னு நான் அதுக்கு அப்புறமா சொல்றேன். சரிங்க மேடம். அனு பாப்பா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு மாமா. ஓம் அன்பு லட்சுமியே போற்றுவோம், அன்னலட்சுமியே போற்றுவோம், அமிர்த லட்சுமியே போற்றுவோம், அம்ச லட்சுமியே போற்றுவோம். இன்னைக்கு நான் பண்ண போற சம்பவத்துல ருத்ரா என்ன ஆக போறான்னு பாருங்க. விக்ரம், அவளை சாதாரணமா எடை போட வேண்டாம். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. இவ ஈஸியா பிளேட்டை மாத்தி விட்டுற அம்மா, போறா. இந்த தடவை நான் போட்டிருக்கிற ஸ்கெட்சை அவளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அருள் லட்சுமியே போற்றுவோம். ஏய், பாத்து போக மாட்டா? ஆள் இருக்கிறது தெரியல. சாரிங்க சாரிங்க, Okay, okay. தெரியாம பட்டுருச்சு. சாரி சாரி, Okay, எக்ஸ்ட்ரீம்லி no சாரி. problem. ஹலோ வேலு. ஹலோ ருத்ரா மேடம், கேக்குதா? வேலு, என்ன அங்க என்னமோ சாரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்த? மேடம் அது அந்த விக்ரம சுத்தி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தானா, ஆடும்போது அவனை இடிச்சிட்டேன். அதான் சாரி சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆ, சரி ஓகே. வேலு, இப்ப அங்க என்னதான் நிலவரம்? மேடம் அந்த விக்ரம், அவங்க அம்மா, அவன் கூட வந்தவங்களும் அங்கதான் இருக்காங்க. ஐயர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. மரகத அம்மாவும் காவியா அம்மாவும் வரவேற்புல இருக்காங்க. அப்ப அனு? பாப்பா என் கூட தான் இருக்கா. இருங்க தரேன், பேசுங்க. அம்மா. அனு,
இப்போ நீ என்ன பண்றனா, அம்மா சொல்லணும். அம்மா பார்த்துட்டேம்மா. காவியா ஆண்டி அவங்க ரூம்ல தான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கதிர் அங்கிளும் அவரோட ரூம்ல தாம்மா இருக்காரு. சரி, இது போதும்டா செல்லும். இதுக்கப்புறமா அம்மா நான் பாத்துக்கிறேன். நீயும் வேலு மாமாவும் அங்கிருந்து வந்துருங்க. ஓகேம்மா. போன கொடு. அத போட்டுக்கோ. பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. வாங்க போய் கூட்டு வருவோம். ஆம், எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. எங்க 2 பேருக்குமே கல்யாணம் நடந்துருச்சு. கதிர் என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. அம்மா, அத்தை, எங்களை மன்னிச்சிருங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாததால உங்ககிட்ட கூட சொல்றதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. அதனாலதான் நாங்க இப்படி பண்ணிட்டோம். யாரும் தயவு செஞ்சு எங்களை தப்பா எடுத்துக்க வேண்டாம். இதுக்கப்புறம் எங்களுக்கு தேவை உங்க எல்லாரோடைய ஆசீர்வாதம் தான். அம்மா, கையெடுத்து கும்பிடுங்க. சார், என்ன சார் இது? எப்படி சார் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? என்ன கேளு, நான் தான் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வச்சேன். அது தெரியாம தானே குழம்பி போய் நின்றுட்டு இருக்கேன். ருத்ரா, நீ நினைச்சதை நடத்திட்டல. எப்படி இதை பண்ணிருப்பா? பாரு, கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. என்ன என்ன விக்ரம், பொண்ணு மாப்பிள்ளைக்கு அர்ச்சதை போட்டுட்டு வந்து நிக்கிற போல இருக்கு. எப்படி என்ன பண்ண? அவங்களுக்கு கல்யாணம் எப்படி நடந்தது? சிரிச்சது போதும், முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு. என்ன விக்ரம், இவ்வளவு ஆர்வமா இருக்க? அத சேலஞ்சில தோத்துட்டல. இனிமே அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ஓ, வழக்கம் போல என்கிட்ட இருந்து கத்துக்க போறியா? சரி, ஓகே, சொல்றேன். ஹலோ, என்ன காவியா, கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்க போல? நீ இன்னும் சாகலையா? உயிரோட தான் இருக்கியா? அது எப்படி காவியா, நான் அவ்வளவு சீக்கிரம் செத்து போவேன்? இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. நான் செத்துட்டா அதுக்கப்புறம் கதிரை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? இப்படி விருப்பமே இல்லாத ஒருத்தரை கடத்திட்டு போய் அவரை கல்யாணம் பண்ண பாத்தியே,
ச்சீ, நீலாம் என்ன ஜென்மோண்டி? சிரிக்கிறியா? நல்லா சிரி. உன்னால அது மட்டும்தான் முடியும், வேற எதுவுமே முடியாது. கதிரை நீ கல்யாணம் பண்ண போறியா? நான் இருக்கிற வரைக்கும் அது உன்னால முடியாதுடி. இந்த ஜென்மத்துல கதிரோட பொண்டாட்டினா அது நான் மட்டும்தான். நீ இந்த மாதிரி கனவு கண்டுகிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கதிர அங்க இருந்து கூட்டிட்டு போய் என் கழுத்துல தாலியை கட்ட வைக்கிறனா இல்லையான்னு பொறுத்திருந்து பாரு. என்ன காவியா, சவுண்டே காணோம்? என்ன பயந்துட்டியா? நான் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கியா? அப்படியா? கொஞ்சம் லைன்ல இரு. ஏய், என்ன சொன்ன? எனக்கு பயமா? நான் ஏண்டி பயப்படணும்? தப்பு பண்றவன் நீதான் பயப்படணும். காவியா, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காத. பயம் இல்லைன்னு சொல்றியே தவிர உன் பேச்சிலேயே எங்க உன்னோட கல்யாணம் நின்றுமோங்கிற பதட்டம் தெரியுதே. ஏய், எதுக்குடி வீணா பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு கல்யாணம். நான் ரெடி ஆகணும், நீ போனை வை. எது, அந்த நடக்காத கல்யாணத்துக்காக நீ போய் ரெடியாக போறியா? நான் சொல்றத கேளு காவியா, உனக்கும் கதிருக்கும் கல்யாணம் நடக்காது. அத நான் நடக்கவும் விட மாட்டேன். எங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்டி. உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோ. அப்படியா? சரி, ஓகே. கல்யாணத்துக்கு இன்னும் எப்படியும் 30 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ள நான் உன் கல்யாணத்தை எப்படி நிறுத்துறேன்னு மட்டும் பாரு. ஹலோ காவியா, என்ன சத்தத்தையே காணோம்? இன்னும் 30 நிமிஷம் தான் இருக்கு. எப்படி எப்படி? இன்னும் 30 நிமிஷத்துல நீ ஏன் கல்யாணத்தை நிறுத்திடுவியா? கொஞ்சம் காலை கட் பண்ணு, நான் உனக்கு வீடியோ காலே பண்றேன். நல்லா பாத்துக்கோ ருத்ரா. கதிர், உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே? கதிர், சொல்லுங்க கதிர், ஏன் தயங்குறீங்க? சம்மதம் தான் காவியா. அப்ப என் கழுத்துல தாலியை கட்டுங்க. என்ன? கதிர், யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல கதிர். என் கழுத்துல இந்த தாலியை கட்டுங்க. மாப்பிள, தாலியை கட்டுங்க மாப்பிள. சித்தப்பா அங்கதான் இருக்காரா? சந்தோஷமா நல்லா இருக்கணுமா? நல்லா இருங்க.
எழுந்திரிங்க. இப்ப என்னடி பண்ண போற? எனக்கும் கதிர்க்கும் கல்யாணம் நடந்துருச்சு. சித்தப்பா, நான் எதுக்காக இப்படி எல்லாம்? ச்சே, என்னை இனிமே அப்படியெல்லாம் கூப்பிடாத. நீ யாருன்னு நான் இப்பதான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சித்தப்பா, இத பாருமா, இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. கதிர், வாங்க போலாம். என்ன விக்ரம், எப்படி நம்மளோட ஸ்கெட்ச்? நான் ஒன்னும் உன்ன மாதிரி டைம் எடுத்தலாம் யோசிக்கல. சும்மா ஒரு ஃப்ளோல தான் இந்த ஐடியாவே கிடைச்சது. அதாவது விக்ரம், இந்த கடவுள் இருக்காரு பாத்தியா, அவரு நல்லவங்களுக்கு சில நேரம் தேவையான நேரத்துல தேவைப்படுற விஷயத்த கொடுப்பாரு. இதுவும் அந்த மாதிரி தான். என்னடா கடவுள் நமக்கு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாரே, எல்லாத்தையும் நாமளே மெனக்கட்டு பண்றோம். இருந்தாலும் எல்லாமே இப்படி வேஸ்டா போகுதேன்னு யோசனை பண்றியா? என்ன பண்றது விக்ரம், அதுக்கு நீ நல்லவனா இருக்கணுமே. இது வரைக்கும் நீ அப்படி இருந்ததும் இல்ல, இதுக்கப்புறமும் நீ அந்த மாதிரி இருக்க போறதும் இல்ல. ஏய் ஏய், நிறுத்து, ஓவரா பேசாத. எப்படி பார்த்தாலும் இப்ப மத்தவங்க எல்லாருக்கும் நீயும் கெட்டவதான். ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்.